ஹலோ, வணக்கம். இன்றைக்கி தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் இந்த வீடியோவை தொடங்குறான்னு இருக்கேன். ஸோ தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கும்போது இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏழைகள், நடுத்தர வர்க்கம், பணக்கார வர்க்கம், அதைவிட பணக்கார வர்க்கம், அதுக்கும் மேலே இருக்கிற பணக்கார வர்க்கம், அதையும் மேலே ஒரே ஒரு பணக்கார ஆள் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போய் இந்த தீபாவளி மாதிரி பண்டிகைகளை கொண்டாடுவதற்கே இல்லை என்கின்ற வகையில் விலைவாசியை ஏற்றியிருக்கிறார்கள். பேருக்கு ஜிஎஸ்டி குறைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்கள். இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கிறது 99% கருப்பு சந்தையில் 10 ரூபா மாரிகோல்டு 9 ரூபா ஆயிருக்கு. இது என்னுடைய அனுபவம் இன்றைக்கி இப்போ நடந்துருக்குது. ஸோ இப்போ இந்த 9 ரூபா ஆயிருக்கு அப்படின்றது நான் அதுக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். பட் இட் இஸ் இன் பிளாக் மார்க்கெட் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. நீங்கள் மற்ற பிளாக் மார்க்கெட்டில் இருக்கிற பொருள்களோட விலையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டே எடுத்துக்கோங்க, 92,000, 93,000, 94,000. இந்த 10 இயர்ஸாக இருக்கிற இன்க்ரீஸை மட்டும் பாருங்கள். அப்போ விலைவாசியை பற்றி நல்லா நமக்கு புரிஞ்சுக்கலாம். அப்போ இவங்க ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கிறேன், அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரே டேக்ஸு அப்படின்ற மாதிரிலாம் தான் முதல்ல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எல்லா வகையான வரிகளையும் இல்லாமல் பண்ணி கடைசியில் ஜிஎஸ்டி மட்டும் கொண்டு வரேன் அப்படின்றது தான் இவங்களோட ப்ராமிஸு. ஸோ எலெக்ஷன் ப்ராமிஸாக எடுத்துக்கலாம், வேறு என்ன பண்ணுறது? எலெக்ஷன் ப்ராமிஸ் இன்றைக்கி எந்த ப்ராமிஸ் தான் நடந்திருக்குது? சரி, அப்போ அது போட்டு இப்போ நான் இந்த வீடியோவின் முக்கிய நோக்கம் என்பது தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் எல்லோருக்கும் திரும்பவும் ஒரு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வீடியோவின் நோக்கம் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு இந்த வீடியோவை எடுக்கிறேன். ஜூரிஸ்டிக்ஷன் ஆங்கில வார்த்தை. அப்போது இந்த தமிழில் அதுக்கு வட்டம்பாங்க, அப்புறம் என்ன மாநிலம்பாங்க, அதெல்லாம் பல வார்த்தைகளை அவங்களாவே பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ஆங்கிலத்தில் ஜூரிஸ்டிக்ஷன்ன்றது வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னு கேட்டால் இது சட்டத்தில் அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ற வார்த்தை தான் இருக்குது. அப்போது JURISDICTION. ஸோ இந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆன்லைன், ஆஃப்லைன் இந்த 2 வகைகளில் இன்றைக்கி அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு இந்த அரசாங்கத்தை. ஸோ அரசாங்கங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் அத்தனை மாநில அரசாங்கங்கள் இருக்கின்றன. அப்புறம் கடைசியில் இவங்க லோக்கல் பஞ்சாயத்தும்பாங்க, இல்லை கொஞ்சம் லோக்கல் பாடிஸும்பாங்க, இல்லாட்டினா கலெக்டர் ஆஃபீஸும்பாங்க. இப்படி பலதரப்பட்ட பாஷைகளில் சொல்கிறாங்க. சரி, எதுவாகட்டும், இந்த 2 ஆன்லைன், ஆஃப்லைன் அப்படின்ற ஒரு 2 வார்த்தைகள் எப்போதுமே தடைகளாக வருகிறது. ஸோ ஆன்லைனில் போனீங்கன்னா பல எரர்களை கொடுத்து அந்த ஆன்லைன் விஷயத்தை முடிக்க முடியாதபடிக்கு பண்ணி போட்டு, ஆஃப்லைனில் போனீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, அங்கே போங்க, இங்கே போங்கன்னு சொல்லி லஞ்சத்திற்காக மட்டும் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறத ஒரு சூழ்நிலைகளில் கொண்டு தள்ளியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் ஆன்லைன் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்ன, ஆஃப்லைன் ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு சொல்கிறேன் நான். ஸோ இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனை எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. இந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்ற ஒரு பார்டர்களுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க நடந்துக்கணும் அப்படின்றது சட்டத்தில் இருக்குது. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்லை, அரசாங்க டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு அனைத்தும் இப்போ வில்லேஜ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அப்படின்னா அதுக்கு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வில்லேஜை மட்டும்தான் அவர் ஹேண்ட்லிங் பண்ணி ஆகணும், மற்ற வில்லேஜுகளுக்கு போகக்கூடாது. இது அப்படி கிடையாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளில் ஒரு ஆவணத்தை பதிவு செய்வதாக இருக்கட்டும், சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். அவங்களுக்கு பீளமேடு சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பீளமேடு சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்னு சொன்னால் அதுக்கு ஒரு பார்டர் இருக்குது. ஸோ இந்த பார்டர்லாம் இன்விசிபிள் பார்டராக இன்றைக்கி பண்ணி நினைச்சவன் பூரா அந்த பார்டரை மாற்றிட்டே இருக்கிறதுக்கு இன்றைக்கி பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த லஞ்சம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஊறி கிடக்கு அப்படின்றது அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஆன்லைன் அப்படின்னு சொல்ல போனால் எங்கே வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், எங்கே வேணாலும் நீங்கள் டேக்ஸ் கட்டலாம், எங்கே வேணாலும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டலாம், எந்த பேங்க்கில் வேணாலும் கட்டலாம். முழு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க. சரி, முழு சுதந்திரம் கொடுத்து தான் இப்போ தெரிஞ்சு போச்சு சபரிமலையில். அதாவது முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, அவங்க ஜூரிஸ்டிக்ஷன்னே பார்க்கல, அந்த கோல்டு எங்கே போகுதுன்ற ஒரு விவரமும் கேட்கல. அப்படி கேட்டு அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னா, அதாவது 39 நாள் ஒரு அரசாங்க பொருள், அரசாங்க தங்கம் அப்படின்றத கையில் வைத்து 39 நாள் அதை பயன்படுத்தி, இல்லாட்டினா அதுக்கு ஒரு வட்டியை இது பண்ணாங்களா, அடமானம் வச்சாங்களா, என்ன ஏதுன்ற ஒரு விவரமும் கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். ஸோ இப்போ 39 நாள் கழித்து அது திருப்பி பிரசிடெண்ட் வராங்கன்றதுக்காகவே திருப்பி கொண்டு போய் அவசரமாக அந்த சபரிமலையில் அந்த கோல்டு போட்ட மாதிரி இருக்குது. நேற்று கூட வீடியோ பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்ன? இப்போது சபரிமலையில் ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு பார்டர் இருக்குல்ல.
இந்த பார்டரில் வில்லேஜ் இருக்குது, இந்த பார்டரில் சிட்டி இருக்குது, இந்த பார்டரில் அர்பன்ன்றாங்க, இந்த பார்டரில் பஞ்சாயத்துன்றாங்க, அந்த பார்டரில் இபி ஆஃபீஸுன்றாங்க. ஸோ இபி ஆஃபீஸுக்கும் அந்த மாதிரி ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. எஜுகேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட்ன்றாங்க. எஜுகேஷ்னல் டிஸ்ட்ரிக்டில் பாதி திருப்பூருக்கு சேர்ந்தது, பாதி கோயம்புத்தூருக்கு சேர்ந்ததும்பாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் கன்ஃபியூசிங் ஃபார் த பப்ளிக் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த கன்ஃபியூசிங்கிறதுக்கு ரெக்கார்டை காட்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பார்டர் இருக்குது, ட்ரிச்சின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பார்டர் இருக்குது, ஈரோடுன்னா இருக்குது, தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு பார்டர் இருக்குது, வாளையார் செக் போஸ்ட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வாளையார் அது பார்டரு. ஸோ இந்த பார்டரில் பணத்தை 500 ரூபா கொடுத்தா அப்படியே போகிறத வேண்டியது தான் நாம. ஸோ 500 ரூபா கொடுத்தா அப்படியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜிலன்ஸ் முந்தானத்தை பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நோ டாக்குமெண்ட்ஸ் ஆர் நெசசரி. இந்த பிளாக் மார்க்கெட் அப்படின்றது அதுதான். எந்த கருப்பு சந்தையிலுமே வந்து பேப்பரே கேட்க மாட்டாங்க, எந்த பேப்பரும் வேண்டியதில்லை. நீங்கள் ஆதார் ஊதார் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், அதெல்லாம் ஒயிட் மார்க்கெட்டில் தான். ஸோ இப்போ வந்து ஒரு வண்டி நிறைய கஞ்சா கொண்டுட்டு போகிறான் அப்படின்னா அந்த வண்டியை அந்த செக் போஸ்ட்டுக்கு ஒரு கிலோமீட்டர் தள்ளியே நிறுத்திட்டு 1 கிலோமீட்டர் நடந்து வர்றான், இல்லாட்டினா 1/2 கிலோமீட்டர் நடந்து வர்றான். நடந்து வந்து ஒரு 500, 1000, 10,000 இப்படி கட்டாக பணம் கொடு. நேற்று ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பிடிப்பட்டிருக்காரு பஞ்சாப். இதில் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரில் தொப்பியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லோகோ, அந்த தொப்பி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஐபிஎஸ் முடிச்சிருக்கிறது அவர் இந்தியன் ஐபிஎஸ். ஸோ ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கும் அதையும் வச்சுக்கிட்டு டோட்டலாக வந்து மிஸ்யூஸ் பண்ணி 3 பேக் 4 பேக் நிறைய பணம். ஸோ 500 ரூபா கட்டு அப்படியே பேக்காக பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இத்தனை கோடிகள் பணத்தை பேகை பிடிச்சி வச்சுட்டு இந்த பேகை பூராத்தையும் கொண்டு போய் அவங்க வந்து குண்டாயிசம் தான் பண்ணுவாங்க. அவங்க காக்கியும் போட்டு ஒரு தொப்பியில் போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லோகோவை வச்சுக்கிட்டு, தமிழக அரசாங்கத்தோட லோகோவை வச்சுக்கிட்டு, கேரளா அரசாங்கத்தோட லோகோவை வச்சுக்கிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணி அவர் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி எஸ்பி அப்படின்ற போஸ்ட்டுகள்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணி சின்ன குழந்தைங்களையும் சரி. ஒரு இடத்துல ஒரு எம்எல்ஏ சத்தம் போடுறாரு போலீஸ் ஸ்டேஷனில். என்ன சத்தம்? பசங்களை பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க, பசங்களை அடிக்கிறானுங்க. ஸோ போலீஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து காக்கியும் போட்டால் அவங்க வந்து என்ன இது வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது போலீஸ் கிடையாது. ஸோ அதுலேயும் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கிற போலீஸ் அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க மாட்டார் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. 100% I am sure that he belongs to some other jurisdiction. ஸோ இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ற ஆஸ்பெக்டை ஆன்லைனில் it is being clearly given. இப்போ போலீஸ் சர்வீசஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னாலோ, எஸ்ஆர்ஓ சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் சர்வீஸ் அப்படின்னு இருக்குன்னாலோ அதில் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் பீளமேடு எஸ்ஆர்ஓல்றது பதிவு பெற்ற ஒரு டாக்குமெண்ட்டுக்கு சர்டிஃபிகேட் காப்பி ஒன்லி பீளமேடு எஸ்ஆர்ஓ அஃபீஷியல்ஸ் ஷுட் கிவ் ஃப்ரம் தேர் ஜூரிஸ்டிக்ஷன். அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் உட்காந்துட்டு 10-20 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா தட் இஸ் தேர் ஜூரிஸ்டிக்ஷன். தே டோன்ட் ஹாவ் any authority to move from that office to a different place and give a encumbrance certificate or a certificate copy. இதுதான் உண்மை. ஸோ இந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றதுல வந்து இப்போ ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நினச்சபடிக்கு அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸஸை க்ளோஸ்டுன்னு போடுறாங்க. ஸோ ஹவு திஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் அங்கே ஃபிசிக்கலாக இருக்குது, 10-20 பேர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ சிங்கநல்லூர் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸு, அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸு, இந்த சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸு அப்படின்னு வச்சுருப்பீங்க. இப்படி வச்சுருக்கிற சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் பூராமே வந்து 10-20 பேர் இருக்காங்கன்னா தே ஆர் கன்சர்ன்ட் ஒன்லி வித் அபவுட் தேர் ஏரியா. அந்த ஏரியா அப்படின்றது ஜூரிஸ்டிக்ஷன். இன்றைக்கி ஏரியா அப்படின்றது ரவுடி கையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, லஞ்சம் வாங்குறவங்க கையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது என்னோட ஏரியா, அது உன்னோட ஏரியா, அதுக்குள்ளார எதுக்கு நீ போகிற, இதுக்குள்ளார எதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க பார்டர் போடுறது வந்து தென்னை ஓலையை தூக்கி வீசுகிறாங்க, இதுதான் பார்டர் அப்படின்ட்டு. தென் வேர் இஸ் தி கவர்மெண்ட்? ஸோ அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து சைலண்ட்டாக ஒரு மூலையில் உட்காந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு, கருப்பு சந்தை என்ன சொல்கிறதோ அதை செஞ்சுக்கிட்டு அதை ஒத்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்படின்னா இந்த ஜூரிஸ்டிக்ஷன் வேல்யூ கடைசியில் வந்து இந்தியா என்கின்ற ஜூரிஸ்டிக்ஷனுக்கு மட்டும்தான் அடிக்கும். இது மிஸ்டர் நரேந்திர மோடியோ இல்லை மிஸ்டர் ஸ்டாலினோ மிஸ்டர் பினராயி விஜயனோ கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான ஒரு அறிவிப்பாகவே இருக்குது. இந்தியாஸ் டெமோக்ரஸி இஸ் இன் கிரேவ் டேஞ்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஜூரிஸ்டிக்ஷனை யாருமே பயன்படுத்தாத பட்ல ஆன்லைனில் கண்டிப்பாக அந்த ஜூரிஸ்டிக்ஷன் மிஸ்யூஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. சரி, ஆஃப்லைனில் வாங்க. ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்லேயும் அந்த ஸ்டாஃப்கிட்ட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபோ இல்லை அந்த கவர்மெண்ட் ஐடியோ கிடையவே கிடையாது. 100க்கு 95 பேர் உட்காண்டிருக்கிறவங்க பூராமே வந்து நான் 5 லட்சம் கொடுத்துட்டு வந்து இந்த சீட்டில் உட்காண்டிருக்கிறேன், நான் 10 லட்சம் வந்து கொடுத்துட்டு உட்காண்டிருக்கிறேன். பஸ்ஸில் இருந்து ஆரம்பித்து எல்லா டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சில்லறையை கேட்டிங்கன்னா உங்களை அடித்து தள்ளி கீழே போட்டுருவாங்க. வயசு 30க்கு தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் குப்பை, யூ ஆர் அ டஸ்ட்பின் அப்படின்னு சொல்லி
இருக்கிற பஸ்ஸுகளில் நீங்கள் எதில் ஏறி ஒரு 5 ரூபா சில்லற பாக்கி இருக்குன்னா கிடைக்கவே கிடைக்காது. அதை மீறி 2 தடவை கேட்டிங்கன்னா மறந்துருச்சும்பாங்க, ரஷ்ஷில் போயிட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி வகையான பிரச்சனைகள் புறாமே ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சரி, சிபிஐ கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கனாலும் சரி, சிஐடி கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கனாலும் சரி, எனி ஆன்டி கரப்ஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கனாலும் சரி, இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் ஆன்லைனில் இட் ஷுட் அப்பியர். வெதர் இட் இஸ் லே அவுட் அப்ரூவல் இல்லை ஒரு டேக்ஸ் கட்டுறீங்கன்னா அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற கோவை கிழக்கு அப்படின்னா கோவை கிழக்கில் கண்ட்ரோல் இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷனில் தான் வரணும். கோவை நார்த்தில் கண்ட்ரோல் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸை எப்படி கோவை கிழக்கில் வாங்குவாங்க? இல்லை கோவை கிழக்கில் கண்ட்ரோல் இருக்கிறத எப்படி கோவை நார்த்தில் வாங்குறாங்க? ஸோ ஆல் தீஸ் ஆர் டன் பை ஆன்லைன் மிஸ்யூஸ் ஆஃப், அதாவது அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ன்ற வார்த்தையை மிஸ்யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது நான் இப்போ இந்த வீடியோவை போடுறது காமன் பீப்புளுக்கும் ஆச்சு. கவர்மெண்ட்டில் ஐடியோடு உட்காண்டிருக்கிற 1-2 பேர் இருக்காங்க. அந்த 1-2 பேருக்காக தான் இதை போடுறேன். ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஹர்சரன் சிங், பஞ்சாப் ஹர்சரன் சிங் வாங்கின மாதிரி யாருமே பணம் வாங்காத ஆஃபீஸருக்கு இருக்காங்க. அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறேன். ஒரு லோகோவோடு இருக்கிற ஒரு தொப்பியை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் த பவர் கிவன் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ இந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணி பேக்காக நீங்கள் 500 ரூபா கட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இனி ஜூரிஸ்டிக்ஷன் லெவல் கண்ட்ரோல் will be very severe on the part of the citizens of India, and I as a citizen of India is not going to allow all the misuse of this jurisdiction. இதை கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லா லீகலாக இருக்கிறவங்க பாருங்கள். ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்படின்னு இருக்குன்னு சொன்னால் அவருக்கு ஆர்டிஓ பீளமேட்டில் என்ன நடக்குதுன்றதை மட்டும்தான் ஹீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆர்டிஓ வெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்டிஓ வெஸ்ட்டு பாரிவாகன் வெப்சைட்டில் வருதா அப்படின்றது கேள்வி கேட்குறதுக்கு எங்களை மாதிரி ஆளுக்கு தான் கேட்பாங்க, நான் தான் கேட்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? அதுபோக அடுத்தது இப்போ ஆர்டிஓ சென்ட்ரல் இருக்குன்னு சொன்னால் தே ஹேவ் அ ஜூரிஸ்டிக்ஷன், தே ஹேவ் அ பார்டர். அங்கே TN37 TN38 TN40 TN60 இப்படின்னு முடிவு பண்ணுறது ஜூரிஸ்டிக்ஷன். ஒரு கேரளா வண்டி இங்கே ஓட்டிட்டு KLன்னு போட்டு 10 வருஷமாக ஓடுறதுக்கு தே டோன்ட் ஹேவ் த ரைட்ஸ் டு டூ தட். அண்ட் சேம் கேஸ் வித் தமிழ்நாடு வண்டி TN போட்டுட்டு இங்கேருந்து கேரளாவில் போய் அங்கே 10-30 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிறேன் நான் வண்டியை அப்படின்னு சொல்கிறதுக்கு தே டோன்ட் ஹேவ் த ரைட்ஸ். பிகாஸ் 1800 crores இந்த பிரிட்ஜை பில்ட் பண்ணியிருக்கிறது பப்ளிக் மணியை வச்சுக்கிட்டு. அதிமுக மணியோ இல்லை காங்கிரஸ் மணியோ இல்லை இது கம்யூனிஸ்ட் மணியோ இல்லை திமுக மணியோ வச்சுக்கிட்டு அல்ல. நீங்கள் அதை கொடுத்துருப்பீங்க, பணம் பேக்காக கொண்டு போய் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஹர்சரன் சிங் கொடுத்துருப்பீங்க. அதை எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ற இம்பார்ட்டன்ஸை பப்ளிக்ஸ் ஆஸ் அ பப்ளிக் சர்வெண்ட் இருக்கிறவங்க, பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கிறது அப்படின்றது கவர்மெண்ட் ஐடியோடு இருங்க. கவர்மெண்ட் ஐடி இல்லைன்னா நீங்கள் கான்ட்ராக்டராக இருங்க. அந்த கான்ட்ராக்டருக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அதை டாக்குமெண்டேஷன் எல்லாம் பண்ணி ஐ ஆம் எ கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லுங்கள். அதை மீறி இந்த டிராக்டரில் ஏற்றி முடிவு பண்ணுறது, வில்லேஜ் ஆஃபீஸர் வந்துச்சுன்னா டிராக்டரில் ஏற்றிட வேண்டியது, இந்த குவாரியிலிருந்து இருக்கிற கல்லை பூரா தூக்கி கொண்டு போய் விற்று கோடவுனில் பணத்தை குவிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்போ உன்னிகிருஷ்ணன் போற்றி மாதிரி பல ஆளுங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இனி டெய்லி ஒரு 10-20 பேரை அப்படி ஒரு கொக்கி போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரியா? அந்த கொக்கி போடுறத தடுக்கிறதுக்கு முடிஞ்சா தடுங்க. முடியுமா? முடியவே முடியாது. பிகாஸ் it is a democracy, and that democracy is being saved by people like us, and I will save India's democracy, not Mr. Narendra Modi, not Mr. Stalin. Okay, bye. This is K. Narayanan, Aadhaar number 622068704831, voter card number JRT 5065